ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேர் விடுதலை செய்யப்படுவதை எதிர்த்து மத்திய அரசு தரப்பில் தொடரப்பட்ட மனுவை விசாரிக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எச்.எல். தத்து தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் உள்ள முருகன், சாந்தன், பேரறிவாளன் உட்பட 7 பேரை விடுதலை செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டது. குற்றவாளிகளை விடுவிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்று கூறிய மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்நிலையில் மத்திய அரசு தொடர்ந்த வழக்கை விசாரிப்பதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எச்.எல். தத்து தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமர்வில் நீதிபதிகள் திரு இப்ராஹிம் கலிஃபுல்லா, திரு பி.சி. கோஸ், திரு ஏ.எம். சப்ரே மற்றும் நீதிபதி திரு யு லலித் ஆகியோர் உள்ளனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரை விடுதலை செய்யப்படுவதை எதிர்த்து மத்திய அரசு செய்துள்ள மேல்முறையீட்டு மனு வரும் 15ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வருகிறது.